வீரத்திருமகன் படத்தில் ரொம்ப அழகான ஒரு சாங் இருக்கும். நீலப்பட்டாடை கட்டி என்ற பாட்டு. நீலப்பட்டாடை கட்டி நிலவென்னும் பொட்டும் வைத்து பால் போல சிரிக்கும் பெண்ணே, பருவ பெண்ணே, பெண்ணே பந்தாடும் காதல் பெண்ணே, கன்னி பெண்ணே. பெண்ணே பெண்ணே கைவலையில் விழுந்தவள்தான் கன்னி பெண்ணே. நீலப்பட்டாடை கட்டி நிலவென்னும் வைத்து பால் போல சிரிக்கும் பெண்ணே, பருவ பெண்ணே, பெண்ணே பந்தாடும் காதல் பெண்ணே, கன்னி பெண்ணே. அது எடுக்க ஆரம்பித்தது ஒரு விசித்திரமான சூழ்நிலையில். நானே பயந்து பயந்து அதை சொல்ல போய் எனக்கு என்னமோ தண்ணியில் தாமரைப்பூவும் சுற்றி இலைகளும் நடுவில் தாமரைப்பூவிலேருந்து ஹீரோயின் வர மாதிரி எடுக்கணும்னு ஒரு ஆசை வந்தது எனக்கு. ஆனால் எங்கே தண்ணி நடுவில் இது கட்டி தெப்பம் கட்டுறதா போட்டு விட்றதா எதுவும் தெரியல. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு சரியாக வளர்க்க முடியல. என் மனசில் மாத்திரம் அந்த எண்ணம் இருக்குது. தாமரைப்பூவும் இலைகளும் சுத்தம், அதில் அவ்வளோ பெண்கள் உட்காந்து ஆட கொள்ள ரொம்ப அற்புதமான ஐடியாவாக இருந்தது. அதை எப்படி சொல்கிறதுன்னு தயங்கி தயங்கி செட்டியார்கிட்ட நான் சட்டுன்னு அவர்கிட்ட உளறிட்டேன். ஆற்றுக்கு நடுவில் சுற்றி தாமரை இலைங்க, அதுங்களும் சுற்றணும், நடுவில் தாமரைப்பூ அதுவும் சுற்றணும், இதை நீங்கள் எடுக்க போகிறீங்க. இல்லைங்க, என்னுடைய இஷ்டம், என்னுடைய கற்பனை வந்தது, அதை எடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன் நீங்கள் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்னு. இல்லைங்க எனக்கு தெரியல, நான் தான் சொன்னேன், நீங்கள் போங்க நான் சொல்கிறேன்னாரு. அவர் விசித்திரமான ஐடியாஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ரொம்ப அழகாக செயல்படுத்துவார். எப்படியோ ஆளுங்களை கூப்பிட்டு அந்த மகாபலிபுரம் போகிற வழியில் ஒரு பிரிட்ஜு ஒன்று இருக்குது. அந்த பிரிட்ஜை ஒட்டின மாதிரி கீழே ஆறு போடும், ஆறு தான் அந்த வாழைப்பூ. அங்கே ஆளுங்களை ஆச்சாரியாரை வச்சு ஒரு தயிர் கடை தெரியுங்களா, அந்த மாதிரி பெரிய பெரிய தாமரை கயிறுகளை போட்டு அந்த இதுகளை சுற்றினா அது மொத்தம் சுற்றுறதும், இன்ஜினியருங்களை கூப்பிட்டு அதுக்கு கீழே அந்த மோட்டாரை வச்சு அதுக்கும் சுற்றுறதுமா வச்சு ரொம்ப அற்புதமாக அந்த படம் எடுத்து அதுக்கு கோடா போட்டு எடுக்கணும்னு எனக்கு இஷ்டம். ஏன்னா அவ்வளவும் வரத்துக்கு மேலேருந்து எடுத்தால் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு என்ன போட சொல்கிறேன்னு அந்த பிரிட்ஜை ஒட்டி 20 அடி 30 அடி கோடா இருக்கும், அது மேலே அதை போட்டு அங்கேருந்து கேமரா வச்சு அது ஏறி போகிறதே ஒரு மலை மாதிரி இருக்கும். அங்கே போய் அந்த இதுங்களை
இவங்களுடைய டாப் ஷாட்டை எடுத்தோம். அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி கிரேன்கள்லாம் கிடையாது. அந்த டாப் ஷாட் அற்புதமாக வந்தது. அது அப்போ முத்துசாமின்னு ஒரு கேமரா வந்தார். அவர் அவங்களுக்கு ஏவிஎம்முக்கு பல நல்ல படம், வாழ்க்கையிலிருந்து நிறைய படங்களை எடுத்தவர் அவர். அதனால் என்னுடைய அதிர்ஷ்டம், அவரே எனக்கு கேமராமேனும் வந்தார். அவர் பரவாயில்ல சார் வா எடுக்கலான்னு மேலே புழித்து போய் அங்கே உட்கார வச்சு எடுப்போம். அதுவும் அந்த ஷூட்டிங் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த லைட்டு மாறி போட எடுக்க முடியாது. அப்படியே எடுத்தோம். அந்த பாட்டு ரொம்ப அற்புதமாக வந்தது, பிடிச்சி போச்சு அவருக்கு. உடனே அவர் என்ன சொன்னார், கலரில் பிரிண்ட் முதல்ல எடுக்க போகும்போதே அவருக்கு செட்டியார் தீர்க்கதரிசி, அவருக்கு முதன்மையை தோண்டி இருக்குது, இது கலரில் எடுத்தால் அப்படி இருக்கணும். கலர்லேயும் சைமல்டேனியஸாக கேமரா வச்சு எடுக்க சொல்லி அது கலரில் எடுத்தோம். ஆர்வ கலரில் தான் அந்த காலத்தில். அதை எடுத்து போட்டு அவ்வளோ நல்லா இதே மாதிரி அத்தையும் எடிட் பண்ணி வச்சு வெளியூர்லேருந்து வர்ற வெள்ளைக்காரங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் நண்பருக்கும் கூட்டு போய் அந்த பாட்டை போட்டு காமிப்பார். அது அற்புதமாக அமைஞ்ச பாட்டு.